+2 அக்கௌண்டன்சியில் MCQ பார்க்கலாம். ஐடென்டிஃபை which of the following transactions will result in cash inflow from operating activities. அதாவது 2 வேர்டு இருக்கு இதுல. ஓகே, கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. தென் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். சரி, இன்ஃப்ளோனா நமக்கு ஓரளவு மீனிங் தெரியும், மணி கம்மிங் இன், கரெக்ட். வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி? தட் இஸ் வாட் யுவர் ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. யுவர் ரெகுலர் ஆக்டிவிட்டி, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஓகேயா? Payment to creditors, yes, it can come. That is a regular business activity. Interest received by a non-finance company. Interest received by a okay. அதாவது நான் ஃபைனான்ஸ் கம்பெனில ஒரு நார்மல் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணா இட் இஸ் நாட் எ பிசினஸ் ஆக்டிவிட்டி. இட் இஸ் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு கேஷை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்ட். இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தே கெட் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் ஈக்குவல் டு பேசிக்கலி investment activity. Okay. Dividend received by a non-finance company. ஏன் non-finance company-னா finance company இருந்தா this interest dividend will be the normal business. Okay. So இதுவும் அதே மாதிரி investment உள்ள வந்திருக்கு, dividend, it is also investment activity. Amount received from debtors. Okay, இதுவும் regular business activity. So இது ரெண்டு business activity. சார் அப்ப எப்படி சார் 2 வரும் அப்படின்னா இப்ப பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 2. ஆனா என்ன கேட்டிருக்கு? கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. ஓகேயா? பேமெண்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ. அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் இஸ் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ். சார் இவ்வளோ தேவையா சார் அப்படின்னா, இந்த ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வச்சுக்கோங்க, இப்போ விச் வில் ரிசல்ட் இன் கேஷ் அவுட் ஃப்ளோனா டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேயா? அதனால நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னேன். ஓகே, அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் சிக்னிஃபிகண்ட் டு டிஃபரெண்ட் யூசர்ஸ். கரெக்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூசர் இஸ் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு மீட் தர் கிளைம்ஸ் ஓவர் எ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இதுல எங்க முக்கியமா கவனிக்கணும்? following users is interested in the firm's ability. Okay, இது முக்கியம். ability to meet the requirement a very short period of time. Okay, yeah. So ability means whether you have enough cash. Okay, very short period means நார்மலா லெஸ் தேன் 12 months, லெஸ் தேன் 3 months, லெஸ் தேன் 12 months வச்சுக்கலாம். ஓகே, ஈஸி. சரி, லேபர் யூனியன் வருமா? வராது. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஒரு ஆர்கனைசேஷன், இட் ஹாஸ் நோ கிளைம். ஓகே, அன்லஸ் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி, லேபரர், ஒர்க்கருக்கு ஏதாவது தேவையா இருந்தாதான் தெர் இஸ் எனி நீட். ஓகே, ட்ரேட் பேயபிள்ஸ், எஸ், இந்த எபிலிட்டியில டிக்கா இருந்தா கரெக்ட். எபிலிட்டிக்கு டிக் ஆகுது. டாப் மேனேஜ்மெண்ட், ஓகே, அவங்களுக்கு தே நீட் ஆல் இன்ஃபர்மேஷன், நாட் ஓன்லி திஸ் ஒன். ஃபைனான்ஸ் மேனேஜர் அதே மாதிரி தே நீட் ஆல் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? சரி, எபிலிட்டி டிக் ஆகுது, ஆனா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கரெக்டா? எஸ், கரெக்ட். ஏன்னா ட்ரேட் பேயபிள்ஸ் இஸ் நார்மலி லெஸ் தேன் 1 to 6 months, டெஃபினட்டா, நாட் 12 monthsலாம் கிடையாது. அதனால ட்ரேட் பேயபிள்ஸ் இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Dash ratio are calculated to determine the ability of the business to service its debt in the long run. திரும்ப அதே மாதிரி கொஸ்டின் தான். Ability means cash flow. Ability is equal to cash availability to service its debt in the long run. Debt is equal to basically due greater than 12 months. ஓகேயா? சரி, இப்போ இதுல குயிக்கா சொல்லணும்னா, இப்ப பேலன்ஸ் ஷீட்டை பிரிச்சுக்கோங்க. ஓகே, இங்க ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கு, கரண்ட் அசெட்ஸ் இருக்கு, அதே மாதிரி
இங்க வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. மிச்சம் எல்லாம் வந்து they call it as equity, a shareholder, and long term liability. Okay, current liability, long term liability. Okay, in a normal businessல என்ன ஆகும்னா current assets, current liabilities, they will take care by itself. They will take care by itself. Okay, yeah. அண்ட் உங்களுடைய ஈக்விட்டி அமௌண்ட்ல வச்சிருந்தா நீங்க நார்மலா அசட் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது பணம் தேவையா இருக்காது. சாரி, யூ ஒன்ட் பி எனஃப் மணி. ஸோ யூ மே பி ஆல்சோ பாரோயிங். ஸோ இந்த ரெண்டும் டுகெதர் வில் கோ ஃபார் ஃபிக்ஸட் அசட்ஸ் நார்மலா. ஓகேயா? த கரண்ட் அசட்ஸ் வில் மேட்ச் கரண்ட் லைபிலிட்டிஸ். மேட்ச்னா நாட் எக்ஸாக்ட்லி, தட் இஸ் டே டு டே பிசினஸ்க்கு ரெண்டுத்தையும் வச்சு வண்டி ஓட்டலாம். ஓகேயா? ஸோ we are going to see debt means we are going to basically see between equity and long term, between equity and long term liabilities, whether they can meet. ஏன்னா the long term loan வந்து they will see how much of your equity you are borrowing. அதுதான் வந்து debt in the long run. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். டேஷ் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ தேவையில்லை. இது வந்து current assets and current liability parties are தேவை. Okay, turnover ratio is for a normal business activity, how it is performing. Okay, profitability ratio, that is to see how much profit, how much GP, net profit margin, etc. Okay, so solvency means how financially sound அப்படிப்பாங்க. சவுண்ட்னா குட் ஹெல்த். How financially sound you are. This is called solvency. So இந்த இடத்துல வந்து when we compare equity and long term loan, that is called solvency. ஓகேயா? ஏன்னா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, எபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் டு சர்வீஸ் இஸ் லாங் டு டெட் இன் த லாங் ரன். ஸோ யாரோட எபிலிட்டி? இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட், ஈக்விட்டியோட எபிலிட்டி. ஓகேயா? அதனால சால்வன்சி இங்கே இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் a measure, measures the proportion of debt the company's capital structure. ஸோ அந்த கேபிட்டலுக்கும் டெட்டுக்கும் என்ன கம்பேரிசன் பார்த்துக்கோம். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேபிட்டல் 100 வச்சுக்கோங்க. இஃப் யூ பாரோ 500னா இட்ஸ் டூ ரிஸ்கி. தென் those who lent money, they will ask the repay. அதே if you are borrowing only, let us say 100 or 150 or even 200, they may keep quiet until this number, or 50 ideally. Okay, yeah. So what you are comparing is between debt and equity. அதனால solvency is the answer. Okay, சாரி, கொஞ்சம் லாங்கா சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பதான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களால டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.